بسم الله الرحمن الرحيم. ஷங்கியான் அல்லாஹ் ரெடியாக்குனே தொடர்ச்சியான சீரத்துர் ரசூல் வகுப்பில் கடைசியாக நாம் பார்த்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டியவர்கள் என்ற பகுதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை அடுத்து அவருடைய தாயார் ஆமினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டினார்கள். இரண்டாவது சுவைபா என்ற பெண்மணி அபூ லஹபுடைய அடிமை பெண் சுவைபா என்ற பெண்மணி பால் குடிப்பாட்டினார்கள். அதைத் தொடர்ந்து ஹலீமத்து ஸஅதிய்யா, இதுக்கு ஒரு மிக அழகான ஒரு சம்பவம் சென்ற வகுப்புல நாங்கள் பார்த்தோம். ஹலீமத்து ஸஅதிய்யா நீண்ட நாட்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டினார்கள். ஹலீமத்து ஸஅதிய்யா ரசூலுல்லாஹ்வை சுமந்ததற்கு பின்பு அவர்களை அவருடைய வீட்டிலும் அவருடைய பராமரிப்பிலும் வைத்ததற்கு பின்பு பலவிதமான பரக்காத்துகளை ஹலீமத்து ஸஅதிய்யா அடைந்து கொண்டார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஹலீமத்து ஸஅதிய்யா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தொடர்ச்சியாக இந்த பிள்ளையை வைத்திருந்தால் எனக்கு இன்னும் இலாபம் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி தாயார் ஆமினா அவரிடம் கொடுக்கக்கூடிய காலத்திலும் கூட அங்கு சென்றார்கள். இந்த பிள்ளையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் எனக்கு தர வேண்டும், நான் அவர்களை சிறந்த முறையில் வளர்க்கிறேன், அவர்களை பராமரிக்கிறேன், அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் செய்து கொடுக்கிறேன் என்று தாய் ஆமினா அவரிடம் சொல்லி மீண்டும் ஹலீமத்து ஸஅதிய்யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்தார்கள். இதைத்தான் கடைசியாக பார்ப்போம். ஹலீமத்து ஸஅதிய்யா மிகவும் விருப்பத்தோடு ரசூலுல்லாஹ்வை கவனித்து வந்தார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு பயங்கரமான நிகழ்வு வரப்போகின்றது என்பதை பார்த்தோம். அந்த பயங்கரமான நிகழ்வு என்னவென்று சொன்னால், வலமை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளோடு ஹலீமத்து ஸஅதிய்யாவுடைய பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருந்தார்கள் மைதானத்தில். அவர்களோட அண்டை வீட்டுக்கார பிள்ளைகள் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அருகில் அழைத்து சென்று அவர்களை மயக்கமற வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை மயக்கமாக வைக்கிறார்கள். மயக்கமேடை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சு பிளக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருதயம் வெளியே எடுக்கப்பட்டு அந்த இருதயத்தில் ஒரு சதை துண்டு இருந்தது. அந்த சதை துண்டை அவ்வாறு எடுத்து இருதத்தை ஜம்சம் நீர் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கழுவி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்கள் ஓடோடி போய் சொன்னார்கள் ஹலீமத்து ஸஅதிய்யாவிடம், இதோ உங்களது வளர்ப்பு மகன் அவருக்கு இப்படியான நிலைமை நடந்து கொண்டிருக்கின்றது என்று செய்தி கேள்விப்பட்டதும் ஹலீமத்து ஸஅதிய்யாவுடைய குடும்பம் ஓடோடி வருகிறார்கள் மைதானத்துக்கு. வந்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்கி காணப்படுகிறார்கள். இடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இருதயத்தை எடுத்து கழுவி அங்கே உள்ளே வைத்துவிட்டு அங்கே தைக்கப்படுகின்றது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெரிதொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சு பகுதியை பார்த்தேன், அங்கே தைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவருடைய இருதயம் 3 தடவைகள் ஜம்சம் நீரினால் கழுவப்பட்டிருக்கின்றது. ரிவாயத்தில் பதிவாக இருக்கின்றது. முதலாவது சிறுபராயத்தில் ஹலீமத்து ஸஅதிய்யாவுடைய பராமரிப்பில் இருக்கும் பொழுது முதல் தடவையாக, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு சில காலங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வை பிரயோகப்படுத்துவதற்கு அல்லாஹ் அவர்களுடைய இருதயத்தை மீண்டும் ஒருமுறை கழுவினான். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் இருந்தார்கள். அச்சமயம் 3வது முறையாக கழுவப்பட்டிருக்கின்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு பயங்கரமான நிலைமை ஏற்பட்டதற்கு பின்பு ஹலிமத்து ஸஅதிய்யாவும் அவருடைய கணவன்
யாருக்கு நினைவுதான் அன்றைக்கு வகுப்புல பார்க்கும் கணவன் ஹாரிஸும் மஷூரா செய்கிறார்கள், எங்களுக்கு ஒரு லக்கி புள்ளதான் ரசூல் தான், எங்களோட வாழ்க்கையே மாற்றின புள்ளதான் ரசூல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரை வைத்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம்தான், ஆனா இவர உயிருக்கு ஆபத்து வந்து விடும் போல் இருக்குது. ஏனென்றா இவருக்கு ஏதாவது நடந்து விட்டால், உயிருக்கு ஆபத்து வந்து விட்டால், அல்லது வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால், இவருடைய கூட்டம், குடும்பம், குறைஷ், ஆஷிக் எல்லாம் எங்களை பதம் பார்த்து விடுவார்கள் என்றெல்லாம் மஷூரா பண்ணிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாய் ஆமினாவிடம் ஒப்படைக்கிறார்கள். ஆமினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறு காலங்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஆமினாவுக்கு ஒரு நினைப்பு வருகின்றது, என்னுடைய கணவன் வஃபாத்தாயினார் மதீனாவில், அவருடைய மக்பராவை கபரை ஜியாரத் செய்து வர வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உம்மு ஐமன் அவருடைய அடிமை பெண்மணி, மூணாவது அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாவுடைய கார்டியன், அதாவது ரசூலுல்லாவுடைய பாட்டனார், 4 பேருமாக மதீனாவுக்கு போறாங்க. மதீனால அப்துல்லா அவருடைய மக்பராவை ஜியாரத் செய்துவிட்டு 1 மாத காலம் மதீனாவில் வசிக்கிறார்கள், மன நிம்மதிக்காகவே வசிக்கிறார்கள். மீண்டும் அந்த 4 பேரும் மக்காவை நோக்கி வரும் பொழுது அபுவா என்று சொல்லக்கூடிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் வஃபாத்தாகி விட்டார். ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு சில காலத்துக்கு முன்னால் தகப்பனுடைய வஃபாத், ரசூலுல்லாஹ் பிறந்து 6 வருடத்துக்குள்ளால் தாயுடைய வஃபாத். இப்படியாக அனாதையான நிலைமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அப்துல் முத்தலிப் அவருக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. தகப்பன் இல்லாதது ஒரு கவலை, இப்ப தாயும் இல்லை. அப்துல்லான்னு சொல்லக்கூடியவர் அப்துல் முத்தலிப்க்கு மிகவும் நெருக்கமான ஒரு புள்ள, அவருடைய புள்ள அது இன்னும் நெருக்கம். பொதுவா அப்பமாருக்கு பேர பிள்ளைகள் கிடைச்சி விட்டா பிள்ளையை விட பேர பிள்ளையோட மிச்சம் இறக்கும். சில அப்பமார் அவங்களுக்கு சந்தோஷத்துக்காக வேண்டிக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவாங்க பள்ளிக்கு. எங்கன்னா பயணம் போறேன்டா வாகனத்தை கொண்டு போவாங்க, ஒவ்வொரு நாளும் சாமான்கள் பொருட்கள் வாங்கி கொண்டு போவாங்க. இது அப்பமாருக்கு பேர பிள்ளையோட ஒரு வித்தியாசமான உணர்வு, அப்படியான உணர்வு எல்லாம் போட்டு இருக்கிறார். அப்துல் முத்தலிப்பும் ஏக காலத்துல அவரோட பிள்ளைகள் இருந்தாங்க, அபு தாலிப் இருந்தாரு, ஹம்சா இருந்தாங்க ரலியல்லாஹு தஆலா. இவங்க இருக்கும்போது இந்த காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அலாதியான ஒரு பிரியம் இருந்துச்சு. ஏனைய பேர பிள்ளைகளை விட ரசூலுல்லாவோட பிரியம் என்னன்னு சொன்னா அப்துல்லாவுடைய பிள்ளை வரை, அதனால அலாதியான ஒரு பிரியம். எந்த அளவுக்கு சொன்னா எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாவை கூட்டிக் கொண்டே தான் போவாங்களாம், ரசூலுல்லாவை கூட்டிக் கொண்டே வருவாங்களாம். காபாக்கு முன்னால அப்துல் முத்தலிப்புக்கு ஒரு இடம் வந்துச்சு, ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அதுல யாரும் உட்காரலாம். இன்னைக்கு சில மஜ்லிஸ்ல முக்கியமான இடம் போடுவாங்களே, அதே போல அப்துல் முத்தலிப்புக்கு கஅபாவுக்கு சரியா நேராக ஒரு இடம் வைக்கப்பட்டு இருந்துச்சு. அதுல யாருமே உட்கார மாட்டாங்க. முக்கியமான மஜ்லிஸ்கள், சபைகள் கூட்ட நேரத்தை கூட அந்த இடம் காலியாக வைக்கப்பட்டிருக்கு. அப்துல் முத்தலிஃபுடைய பிள்ளைகள் அன்றைக்கு பார்த்தோம், அப்துல் முத்தலிஃபுடைய பிள்ளைகள் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா, அபு தாலிப், அபு லஹப், இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களோட வேலை என்ன சொன்னா ஒரு போர்வையை வச்சு கொண்டு அந்த இடத்தை காவல் காத்து கொண்டு இருப்பாங்களா பாப்பா வரும் வரைக்கும். அந்த இடத்துக்கு அப்துல் முத்தலிப் மட்டும்தான் உட்காருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, சில நேரத்துல ஓடி அந்த இடத்துல உட்கார நினைச்சா சாச்சமாரும் பெரியப்பமாரும் இவங்க ரசூலுல்லாவை கொஞ்சம் தடுக்க நினைப்பாங்க, கொஞ்சம் போங்கன்னு சொல்ல நினைக்கக்கூடிய நேரத்துல கூட அப்துல் முத்தலிப் உடனே அவர் ஒன்றும் சொல்லவான, அவர் ஒன்றும் பேசவான, அவரை என்ன இடத்துல வைங்கோன்னு சொல்லி அப்துல் முத்தலிப் அந்த இடத்துல ரசூலுல்லாவை மடியில வச்சு கொண்டு இருப்பாங்களாம். ஒரே சொல்லுவாங்களாம், என்னுடைய பேர பிள்ளைக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது, அவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குன்னெல்லாம் அப்துல் முத்தலிப் சொல்லிக் கொண்டிருப்பாரு. 8 வயசு ரசூலுல்லாவோட 8வது வயதுல அவருடைய பாட்டனாரும் வஃபாத், தந்தையும் வஃபாத், தாயும் வஃபாத்,
பாட்டானாலும் வஃபாத். ரசூலுல்லாவுக்கு மிகவும் ஃபேவரட்டி கொடுக்கக்கூடியவர்கள். பேரண்ட்ஸும் இல்லை, கார்டியன், பாட்டனாரும் இல்லை, 3 பேர் தான் முக்கியம். அதுக்கு பின்னால் அடுத்தடுத்து வார இப்ப அப்துல் முத்தலிப் கடைசி வசியத்தை சொல்றாராம் அபூ தாலிப்ட. அபூ தாலிப், நான் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால ரசூலுல்லாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பொறுப்பெடுக்கிறது தான் உங்களோட மிக முக்கியமான பொறுப்பு. அவரை நீங்க பராமரிக்கணும். அப்துல் முத்தலிஃபுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூ தாலிப் வாப்பா சொன்னது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பராமரிக்கிறார். அபூ தாலிபுக்கும் சில பிள்ளைகள் இருந்தாங்க. ருகைல் ஒருத்தர் இருந்தாரு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். எங்கட எத்தனையோ வரலாறுல வந்து போகக்கூடியவங்க ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய மருமகன் ஒருத்தர், खलीफा हज़रत अली रज़ियल्लाहु तआला ஜுமானா என்ற ஒரு பெண்மணி. இப்படியாக சில பிள்ளைகள் இருந்தாங்க. இந்த பிள்ளையோட சேர்த்து இன்னொரு பிள்ளையாக அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சேர்த்து வளர்த்து கொண்டிருந்தாங்க. அது ஏனைய பிள்ளைகளுக்கு எந்த கௌரவம் எந்த உரிமைகள் கொடுத்தாங்களோ அதை விட தாண்டி ஒரு அந்தஸ்து கூட தான் அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வச்சு பாதுகாத்து கொண்டிருந்தாங்க. ஹாஷிமி பரம்பரையில மிக முக்கியமான ஒரு வேலை தான், ஒரு பணி தான். நாங்கள் ஆரம்ப வகுப்பில் பார்த்தோம். இவங்க வியாபாரத்துக்கு தான் கூட போவாங்க. ஷாமுக்கு போவாங்க. நான் இதுக்கு போதே சொன்னேன், ஷாமுக்கு போவாங்க. ஷாம்ல இருந்து ஹோல்சேலா சில சாமான் எடுத்துக்கொண்டு வந்து மக்காவுடைய சீசன் டைம்ல ஹஜ் உம்ரா காலத்துல அதை விற்பாங்க. இதுதான் ஹாஷிமி பரம்பரையில, குறிப்பா குறைஷி வம்சத்துல மிக முக்கியமான வேலை. அந்த வேலை தான் இருந்துச்சு. அபூ தாலிப் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு போறாங்க ஷாமுக்கு போகக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயசு. ஜர்ஜீல் என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி, அந்த துறவிய ஷாமுக்கு போகக்கூடிய இடத்துல சந்திக்கிறாங்க. அந்த துறவி யாருன்னு சொன்னா, இஞ்சில் வேதத்தை படிச்சவரு, கிறிஸ்தவ விஷயங்களை படிச்சவரு. அவரு வெளியே உரத்துக்கு போக மாட்டாரு. அவருக்கு உருவாக்கப்பட்ட அந்த கட்டிடத்திலிருந்து அவருக்கு தெரிஞ்ச இபாதத்துகள்ல ஈடுபட்டு கொண்டிருப்பாரு. எல்லாரும் வருவாங்க, போவாங்க, அவங்களை சந்திப்பாங்க, மஷூராக்கள் செய்வாங்க. இப்படியாக ஜர்ஜில் பஹீரான்னு சொல்லப்படும் அவர் மிக முக்கியமான ஒரு துறவியாக இருந்தார். வரக்கூடிய போகக்கூடிய வியாபார கூட்டங்கள்லாம் இன்றைக்கு நாங்கள் உலமாக்களை கண்டா சில இடங்களுக்கு போறது, மதரசாவுடைய உலமாக்கள் இதை சந்திக்கிறது, சலாம் சொல்றது, மஷூராக்கள் கேட்கிற மாதிரி வார போறவங்க எல்லாம் ஜர்ஜில பஹீராவை சந்திக்கிறது வளமையாக இருந்தது. இப்ப அபூ தாலிபோட சேர்ந்து வந்த வியாபார கூட்டம் ஜர்ஜில சந்திக்க போற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வராங்க. ஜர்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் வராங்க. இவரோட பார்வை அங்கால வித்தியாசமாக மாறிடுது. எல்லாரும் வந்து உட்கார்ந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று அந்த வியாபாரத்தை கூட்டத்தை தாண்டி வந்த நேரத்துல ஜர்ஜில் உடனே சொல்றாரு, இதோ அல்லாஹ்வின் தூதர் வந்து விட்டாரு, ஈருலகின் அருட்கொடை வந்து விட்டாரு என்னெல்லாம் சில வார்த்தைகளை சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை புகழ்ந்து சொல்றாரு. அபூ தாலிப் கேட்கிறாரு, இது நீங்க சொல்ற மாதிரி யாரும் இல்லை, இவரு ஏண்ட சகோதரன் மகன், என்னோடு இருக்கக்கூடியவரு, ஒவ்வொரு நாளும் நாங்க புலங்கக்கூடியவங்க, நான் கூட்டிக் கொண்ட மகன் தான், நீங்க சொல்ற மாதிரி யாரும் இல்லை. ஜர்ஜில் சொல்றாரு, நான் உண்மையை சொல்கிறேன், நான் பல வேதத்தை படித்தவன். இவர் வரும் பொழுது ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை நான் கண்டேன். அவருடைய முகத்தில் ஒரு வெளிச்சத்தை கண்டேன். அவர் வரும் பொழுது மேகம் வந்து அவருடைய அந்த நிழலை மறைத்தது. அதே போன்று மரங்களும் கற்களும் அவர்களுக்கு சுஜூத் செய்ததை நான் கண்டேன் என்ற வார்த்தை சொன்ன நேரத்தில் வந்தவர்கள் எல்லாம் ஆடி போனாங்க. இப்படியானவரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம். உடனே பஹீரா ஜர்ஜில் சொல்றாரு, இவரை நீங்க இங்கே வச்சு கொண்டிருக்க வானம், உடனே இவரை ஷாமுக்கு கூட்டிக் கொண்டு போவானும், உடனே இவரை அனுப்புங்க, மக்காக்கு அனுப்புங்க, இவரை பாதுகாத்து வச்சு கொள்ளுங்க, இவர் தான் நாளைய சந்ததி தலைவராக அல்லாஹ்வின் தூதராக வரப்போகிறார் என்ற ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூர்த்தியாக தெரியாது. ரசூலுல்லாஹுக்கும் பெரிய வயது கிடையாது, வாலிபம் இந்த புலூகும் எட்டாத வயசுல தான் இந்த நிகழ்வு நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த சரித்திரம் நடப்பதற்கு சில காலங்களுக்கு முன்பு மக்காவுல ஒரு பெரிய ஒரு வறட்சி ஏற்படுது.
பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுது. மக்காவாசிகள் அபூ தாலிப்ட்ட கேட்கிறாங்க, என்ன செய்யறது, இப்படியா தொடர்ச்சியா வறட்சி இருக்குது, என்ன செய்யறன்னு கேட்ட நேரத்துல அபூ தாலிப் ஒரு மஷூரா செஞ்சு கொண்டு வராரு. நாங்க ஒரு துவா பிரார்த்தனை செய்வோம், துவா பிரார்த்தனை செய்வோம். சிறார்கள் எல்லாம் கூட்டிக் கொள்வாங்க. சின்ன பிள்ளை எல்லாம் இன்னைக்கு சில இடங்கள்ல சின்ன பிள்ளைகளை வச்சு கேட்பாங்க. பாவம் தெரியாத பிள்ளைகள், பாவம் செய்யாத பிள்ளைகள், பாவம் குறைஞ்ச பிள்ளைகள், எல்லா சின்ன பிள்ளைகளையும் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கினாங்களாம். அபூ தாலிப் ரிவாயத்துல வருது, ரசூலுல்லாவை தூக்கினாங்களாம். ரசூலுல்லா அவங்களோட கையை அபூ தாலிப் ஷோல்டர்ல பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. வானத்தின் பக்கம் தூக்கி துவா செஞ்சாங்களாம், யா அல்லாஹ் இந்த பிள்ளையுடைய பரக்கத்தினால எங்களுக்கு நீ மழையை பொழிவிச்சு. சில நேரத்துக்கு பின்னால மழை பொழிஞ்சுதான். ரிவாயத்துல பதிவாகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையையும் பொழிவிச்சு காட்டினான். ரசூலுல்லாவுடைய 20 வயதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் பற்றி அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 20 வயசாகிற நேரத்துல பஜாரோட கொஞ்சம் ஈடுபடுறாங்க, சமூகத்தோடு ஈடுபடுறாங்க, சமூக வேலைகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு போர் நடக்குது, ஹர்புல் ஃபிஜார். ஹர்புல் ஃபிஜார்னு சொல்றது மகத்துவமான 4 மாதங்கள் இருக்குது, கண்ணியமான மாதம் 4 மாதங்கள், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 4 மாதத்திலே போர் செய்ய முடியாது. இந்த மாதத்துல இந்த போர் நடந்ததுனால பாவ போர்னு வச்சிருக்கிறாங்க. இந்த போர் என்னன்னு சொன்னா 2 கூட்டத்துக்கு மத்தியில ஒரு பிரச்சனை போகுது. அதாவது குறைஷிகளும் சம்பந்தப்படுறாங்க. குறைஷிகளும் கினானாவும் கைஸ் ஐலாண்டு 2 கூட்டத்துக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போகுது. கினானா கோத்திரத்தை சேர்ந்த பையாத் என்று சொல்லக்கூடியவர், பர்ராம் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, கைஸ் ஐலான் கோத்திரத்தை 3 பேரை கடத்தி கொண்டு போய் அவங்கள அப்படி கொலை செஞ்சிடறாங்க 3 பேரு. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வாரணத்துல சந்தையில இந்த செய்தி கேள்விப்படுது. இந்த கூட்டம் தான் எங்கட 3 பேரை கூட்டி கொண்டு கொலை செஞ்சிட்டாங்கன்னு சொன்ன நேரத்துல பஜார்ல சூக்கு சொல்லுவாங்க, சூக்கு உட்கார்ந்த பெரிய பிரச்சனை போகும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பஜார்ல இருக்கிறாங்க. அப்ப குறைஷிகள் எல்லாரும் சேர்ந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட கைக்கு ஏதாவது செய்யணும் என்பதற்காக வேண்டி அவங்க நேரடியாக போர்ல களமரங்கள்ல ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஏன் மாதிரி ஈட்டிகள் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாங்க. பாப்பட நாண நம்பிக்கைமாருக்கு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ண கொடுத்து கொண்டிருந்தாங்க. சில காலம் முடிஞ்சதுக்கு பின்னால ஹெல்ப்ஃபுல் ஃபுதூர் இப்படி பிரச்சனைகள் வாரத்துக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையோடு செய்யறாங்க. அந்த உடன்படிக்கையிலையும் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. இதை ரிவாயத்துல பதிவாக்குறாங்க. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆரம்ப காலத்திலிருந்து சமூகத்தோட தான் வாழ்ந்தாங்க. சமூகத்தை விட்டு தூரமாக ரசூலுல்லாஹ் வாழல. நுபுவத்துக்கு பின்னாலதான் ரசூலுல்லாஹ்க்கு உம்மத்துடைய கவலை இல்லை. நுபுவத்துக்கு பின்னாலதான் ரசூலுல்லாஹ் உம்மத்தை நினைக்கல. நுபுவத்துக்கு முன்னால 18, 19, 20 வயசுல ரசூலுல்லாஹ் பஜார்லயும் இருந்தாங்க, சமூகத்தோடையும் இருந்தாங்க, எல்லாத்திலையும் கலந்து கொண்டாங்க. இது வாலிபர்கள் ஆகிய எங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை சொன்னா, எங்கட வாலிப காலம் வெறுமனே ஜொலியிலையும் ஃபன்லையும் எங்கட விளையாட்டிலையும் இருக்காம சமூகத்தோட இருந்து சமூக செயற்பாடுகள்ல முன்னுக்கு நிற்கணும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த வரலாறு சுருக்கமாக நுணுக்கமாக சொல்லி காட்டுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 20 வயது காலத்துல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வியாபாரங்களை ஆரம்பிக்கிறாங்க. சாத் கிளையில தான் ரசூலுல்லாஹ் பால் குடி பாட்டினாங்க. அந்த கிளைக்கே போறாங்க, சாத் கூட்டத்துக்கே போறாங்க. அங்க அவங்கள்ட்ட ஆட்டு மந்தைகள் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டு மந்தைய ரசூலுல்லாஹ் மேய்ச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுல சும்மிக்கல. இன்னைக்கு சில ஆட்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு பீரியட் உம்மக்கும் பாரம், வாப்பக்கும் பாரம், நாணதம்பிக்கும் பாரம், சமூகத்துக்கும் பாரம், உலமாக்களுக்கும் பாரம், நிர்வாகிக்கும் பாரம், வீட்டுல சும்மிப்பான். அவங்களால ஒரு பெரிய அவசரமும் இல்லை. அங்க போட்டிக்கிறோம், இங்க போட்டு இருப்போம், அப்ப செய்வோம், இப்ப நாளைக்கு போட்டிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவங்க குறைஷி வம்சம், பெரிய அமைப்பா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாக்கிலைக்கு போனாங்க. அங்குள்ள ஆட்டு மந்தைகள் எடுத்து ஒவ்வொரு நாளும் மக்கால அந்த ஓரப்பகுதிகளில் ஆட்டு மந்தையை மேய்ச்சி அதன் மூலமாக அவங்க சம்பாதிச்சு கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஊதியத்தை எடுத்து கொண்டிருந்தாங்க. சில காலத்துக்கு பின்னால சாம்பிபின் அபிசாம் சொல்லக்கூடியவர், சாம்பிபின் அபிசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹும் சாம்பிபின் அபிசாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஹாஷிமி குடும்பத்துல குறைஷி குடும்பத்திலிருந்து அதே வியாபாரம் தான். ஷாமுக்கு போவாங்க ரெண்டு பேரும். ஷாம்ல இருந்து பொருட்கள் எடுத்துக்கொண்டு வந்து இங்க ரிட்டைல் பிசினஸ் பண்ணுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்து கொண்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மிகவும் அழகான முறையில வியாபாரம் செஞ்சாங்க. சாம்பிபின் அபிசாம் சொல்லுவாரம் சில காலத்துல, நாம் வியாபாரம் செய்ததுல மிகவும் நம்பிக்கையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நுணுக்கமானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையாக பேசக்கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி விவரித்துக் கொண்டே போவார். இவர் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் பத்தி புகழ்ந்து பேசுறது ஹிஜாஸ்ல, மக்கால ரசூலுல்லாஹ் பத்தி, ரசூலுல்லாஹ் வியாபாரத்தை பத்தி, ரசூலுல்லாஹ் நுணுக்கத்தை பத்தி எல்லாம் பேசிக் கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வியாபாரத்தை பத்தி. மக்கா வெற்றிக்கு பின்னால இவர் ரசூலுல்லாஹ் பிசினஸ் பார்ட்னர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கல. மக்கா வெற்றிக்கு பின்னால ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போய் நீண்ட காலத்துக்கு பின்னால மக்காவுக்கு வராங்க. சாம்பிபின் அபிசாம் ரசூலுல்லாஹ்வை அவர் பிசினஸ் பார்ட்னரை சந்திக்க வராரு. வரக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்களாம். சொன்னாங்களாம், என்னுடைய அன்பு தோழரே வருக, என்னுடைய வியாபார தோழரே வருக என்று மிகவும் அழகான முறையில வரவேற்றாங்களாம். யாரும் கை கொடுக்காத நாள்ல நீங்க என்ன சேர்த்து கொண்டு வியாபாரத்தை செஞ்சீங்களே, அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் வரவேற்றிருக்கிறார். சாம்பிபின் அபிசாம் ரசூலுல்லாஹ்வுடைய வியாபார நுணுக்கத்தை பத்தி மக்கால பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மறுபக்கம் ஹதீஜா பின் குவைலித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியும் ஷாமுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வியாபாரம் சொன்னா அவங்க மக்கால தான் நிற்பாங்க. மக்காலிருந்து ஷாமுக்கு இப்போ எக்ஸ்போர்ட், அங்கிருந்து இம்போர்ட் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மக்கால் இருக்கக்கூடிய ஈச்சப்பழங்களை எடுத்து, மக்கால் உள்ள சில சில பொருட்கள் எடுத்து ஷாமுக்கு அனுப்புவாங்களாம். இவங்க போறல்ல, இவங்க என்ன செய்வாங்களாம், முறையாக நுணுக்கமாக வியாபாரம் செய்யக்கூடிய சில தொழிலாளிகளை சேர்த்து அனுப்புவாங்க. அதாவது இவங்க சில தொழிலாளிகளை சேர்த்து அனுப்பி அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க. வியாபாரம் செய்வதற்காக வேண்டி கூலி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலாவோட வியாபாரம். நீண்ட நாட்கள் இப்படி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட செய்தி வருது. ஹதீஜா பின் குவைலித் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொன்ன நேரத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பேர் அடிபடுது. ஹதீஜா பின் குவைலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வை அழைத்து பேசுறாங்க, நீங்க என்னுடைய வியாபார தோழராக வரணும், நீங்க இங்கிருந்து சாமான் எடுத்துக்கொண்டு போய் ஷாம்ல நீங்க விற்க வேணும், நான் உங்களுக்கு கூலி தர மாட்டேன், உங்களுக்கு ஒரு பங்கு தாரேன். இதுக்கு முன்னால கூலி கொடுத்தவங்க இப்ப பங்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பங்கு கொடுக்குறேன்னு சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹ்வோட சேர்த்து மைசரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்மணி ரசூலுல்லாஹ் வியாபாரம் எப்படி இருக்கு முதல்ல அனுப்புறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு அடிமை பெண்மணியும் அனுப்புறாங்க ஷாமுக்கு. மைசரா அவங்க சொல்றாங்க, வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து வியாபாரத்துக்காக வேண்டி சொன்னோம், 2வது முறை போகணும், 3வது முறை போகணும். ஹதீஜா பின் குவைலித் அவங்களோட வாழ்க்கையில நடந்த வியாபாரத்தில் மிகவும் வெற்றிகரமான வியாபாரமாக அந்த வியாபாரமும் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உண்மையை பத்தி பேசியிருக்கிறாங்க, அவர் உண்மைத்தன்மையை பத்தி, ரசூலுல்லாஹ் நம்பிக்கை தன்மையை பத்தி பேசியிருக்கிறாங்க. எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தாரு, அவங்களோட பேச்சுவார்த்தை எப்படி வியாபாரம் செஞ்சாங்க, நுணுக்கம், ரசூலுல்லாஹ் நுணுக்கமான அந்த வியாபார ஸ்டைலை பத்தி பேசினாங்க. பொஸ் வந்து சாமானை கொடுத்து அனுப்பிக்கிறாரு, அந்த சாமானை எப்படி பாதுகாக்கணும், ரசூலுல்லாஹ் எப்படி பாதுகாத்தாங்க அதை விவரிக்கப்படுகிறது. அதே போல ரசூலுல்லாஹ் எவ்வளவு நேரம் பேணி பொஸ்ஸுடைய அமானியத்தை பேணி செஞ்சாங்கன்னு சொன்ன எல்லா ஹிஸ்டரியையும் ஹதீஜா பின் குவைலித் அவங்களுக்கு சொன்ன நேரத்துல ஹதீஜா பின் குவைலித் அவங்க ஒரு கணவனை திருமணம் முடிச்சு அவங்க வஃபாத்தா எடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படக்கூடிய ஒரு காலம். குறைஷிகள்ல முக்கியமானவங்க எல்லாரும்
எல்லாரும் வந்து அவங்களுக்கு திருமணம் பேசி கொண்டிருக்கக்கூடிய காலத்துல இவங்க முடிவெடுக்கிறாங்க, நான் திருமணம் முடிக்கிறதுக்கு தகுதியானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், முஹம்மது தான் என்று நினைச்சு இவங்களோட ஒரு தோழி இருந்தாங்க, நஃபீஸான்னு சொல்லக்கூடிய தோழி, அவங்களை அனுப்புறாங்க, புரோக்கராக அனுப்புறாங்க. இவர் நஃபீஸா என்ன செய்யறான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி கோட்டம் அவங்களோட பேசுறாங்க. மறுபக்கம் முதற் கோத்திரம் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட குரூப்போட பேசுறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில திருமணம் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 மாடுகளை மார்பணமாக கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஏக நேரத்துல 9 மனைவிமார் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது மனைவி இருக்கக்கூடிய நேரத்துல வேற யாரும் திருமணம் முடிக்கல. ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட். முதலாவது மனைவி இருக்கிற நேரத்துல வேற யாரையும் மனம் முடிக்கல. எப்பொழுது ஹதீஜா பின் குவைலிதுடைய வஃபாத் வருகிறதோ அதுக்கு பின்னால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய பெண்களை திருமணம் முடிச்சாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக 5 பிள்ளைகளும், அடிமை பெண்ணின் மூலமாக ஒரு பிள்ளையும், மொத்தமாக 6 பிள்ளைகள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில. இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தாரு, காசிம் ஒருத்தர் இருந்தாரு. காசிம் அவருடைய பேரை வச்சுதான் ரசூலுல்லாஹ் அபுல் காசிம் சொல்றது. அபுல் காசிம் அவங்களோட ஒரு புனப்பேர் தான் அபுல் காசிம். மூணாவது ருக்கையா, உம்மு குல்சூம், ஜெய்னப், அப்துல்லா. இந்த இப்ராஹிமும் காசிமும் அப்துல்லாவும் சின்ன பருவத்திலே வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரிவாயத்துல வரும், இப்ராஹிம் அவருடைய வஃபாத்துடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையை கொண்டு போய் மக்பரால வச்சு அழுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்களா, யார் ரசூலுல்லாஹ் நீங்களும் அழுகிறீங்களா, உங்களுக்கும் அழுகு வருதான்னு கேட்ட நேரத்துல அவங்க சொல்லுவாங்களா, என்னுடைய புள்ள தானே அதான் நான் அழுகிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏனைய பெண் பிள்ளைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மதீனாக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல வஃபாத் ஆகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகி 6 மாதங்களுக்கு பின்னால்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத் ஆகிறாங்க. இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம் போகுது. ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு முன்னால முக்கியமான காலம்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய வாலிபம், ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 30-35 வயசு காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஹிரா குகைக்கு போவாங்களாம். காரணம் என்னன்னு சொன்னா மக்கால ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, அதிகமான பயங்கரமான பாவமான செய்திகளை கண்டு கண்டு ரசூலுல்லாஹ் ஹிரா குகைக்கு தனிமைக்காக வேண்டி போவாங்க. ஹிரா குகைக்கு தனிமைக்காக போகலாம். இப்படியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல முக்கியமான பகுதி தான் நுபுவத்துக்கு முன்னால் உள்ள பகுதி. அந்த பகுதியை பார்த்துட்டோம் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ். 4வது வகுப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஹிரா குகைக்கு ஏன் போனாங்க, ஹிரா குகைக்கு போனதுக்கு பின்னால எப்படியான நிகழ்வுகள் நடந்துச்சு, ஹிரா குகைக்கு போற நேரத்துல ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட பங்களிப்பு விடுதல் சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.